டிஎம்கே இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஃபுல்லா. படம் சூப்பரா இருக்கு. ஃபுல்லாவே அவங்க என்ன மோட்டிவ்ல இருக்காங்களோ அதான் காமிக்கிறாங்க. அவங்க மோட்டிவ் ஃபுல்லா என்ன இருக்குன்னு காமிக்கிறாங்க. லைக் ஒரு எப்படி சொல்றது, டிஎம்கே இன்ஃப்ளூயன்ஸ் தாங்க. அதிகா படம் இருக்கா இல்ல அரசியலா படம்? அரசியல் டேரக்டா அவங்க காமிக்கவே இல்லை. டிஎம்கோட மோட்டிவ் என்ன, தமிழ் வந்து ஹிந்தி வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, அதை அவங்க எடுத்திருக்காங்க. தளபதி படம் என்ன? எப்படி சொல்றது, ஜனநாயகம் படம் வந்து கண்டிப்பா அது பொலிட்டிக்கலா தான் இருக்கும். டிஎம்கே வந்து அவங்களோட மோட்டிவ் என்னன்னு காமிக்கிறதுக்காக ஜனநாயகத்தை வந்து போஸ்ட்பான் பண்ணிருக்காங்க. ஜனநாயகம் வந்து இந்த படத்துக்கு கூட்டம் வந்திருக்காரு. படம் பார்த்து வந்தீங்க, படத்துல என்ன இருந்துச்சு? எனக்கு தெரியவே தெரியாது, ரெட் ஜெயிண்டோட படமே தெரியாது எனக்கு. நான் வந்து பார்த்தா தெரிஞ்ச ரெட் ஜெயிண்டோடதுன்ட்டு. படம் ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு, எதுவுமே குறை சொல்ல முடியாது. சூப்பரா இருக்கு படம், நல்லா இருக்கு. ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம், நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. இல்ல, நான் ஜனநாயகன்னு எதிர்பார்த்து வந்தேன், பட் எந்த படமும் வராததுனால இந்த படத்துக்கு வந்துட்டோம். பட் நல்லா இருந்துச்சு, ஓவரால் மூவி நல்லா இருந்துச்சு. அதுதான் முன்னாடி அந்த காலத்துல வந்துட்டு ஹிந்தி எல்லாம் திணிச்சிருக்காங்கல்ல நம்ம கிட்ட. ஸோ அதனால என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க உண்மையாலுமேங்கிறது இப்படி பார்த்தா தான் தெரியுது, இல்லாட்டி எனக்குமே தெரியாது. ஸோ இப்போ பார்த்து தெரிஞ்சது எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு. திணிப்பு அப்படி கேட்டால் எனக்கு தெரியல, பட் ஸ்டில் அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்ல கற்றுக்கிறது ஃபைன். பட் இதுதான் மேண்டேட்ரின்னு சொல்றது வந்து இட்ஸ் நாட் குட். அவங்கெல்லாம் இப்போ பண்ணனால தான் இப்போ நம்ம தமிழில் எக்ஸாம் எழுதுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஸோ அதனால திணிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட். ஆக்டிங் எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு, ஓவரால் மூவி நல்லா தான் இருந்துச்சு. எந்த படமும் வராததுக்கு இந்த மூவி நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அவர் நல்லா பண்ணியிருந்தாரு. நான் கொஞ்சம் அவங்களுக்கு வீக் கேரக்டரா தான் இருக்கும்னு நினைச்சேன், பட் கொஞ்சம் ஸ்ட்ராங் கேரக்டரே கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங்கா தான் போச்சு, நான் நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். பட் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. முடியும், பார்க்கலாம். படம் நல்லா தான் இருந்துச்சு. என்ன சொல்ல வர்றாங்க படத்துல? இப்போ தமிழோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்றாங்க. ஹிந்தி நம்மளை ஆக்குபை பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம விக்ட்ரி, நம்ம தமிழை வந்து ஜெயிச்சுட்டு தமிழ் எல்லாருக்கிட்டையும் சமமா இருக்கு, எல்லா மொழிக்கும் இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு சொல்றாங்க. சொல்ல வேண்டிய கதையை கரெக்டாக சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரா போச்சு, செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன கட் பண்ணியிருந்தா படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நிறைய சாங்ஸ்லாம் கட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். லவ் சீன்ஸ் அதெல்லாம் தேவையில்லாதது வந்துச்சு. ஏன்னா போராட்ட இடத்துல வந்துட்டு லவ் பண்ணிருக்கிறது தேவையில்லாத ப்ரோ வச்சு படம் வந்தாச்சு, லவ் சீன் தேவையில்லாத. ஆமாம் ப்ரோ, இல்லை கொஞ்சம் போராக போன மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் லென்த்தாக எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் நிறைய கன்வே பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் லென்த் அதிகமாகிடுச்சு அதனால அந்த பாட்டுனால. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? இது இன்னமும் நிறைய இடத்துல நடக்குது ப்ரோ, அது கனெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு ப்ரோ. இப்போ சில கண்ட்ரியில் இன்னமும் நம்ம படம் பார்க்குற டைம்லாம் இந்த மாதிரி மக்கள் கொல்லப்படுறாங்க, ஜியோ பாலிட்டிக்ஸ்னால வெளியே வரல. ஸ்வீடன், கொங்குவா, இப்போ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட கூகுள் மேப்பில் ஒரு சில இடத்துல 10 லட்சம் பேர் போட்டு கொண்டுட்டு தான் இருக்காங்க. அதையும் நிறைய பேருக்கு தெரிய வரல. அதை மற்ற கண்ட்ரினாலாம் இன்னும் அந்த கண்ட்ரியில் இருக்க மக்களுக்கே வந்து அந்த பாலிடிக்ஸ்னால வெளியே கொண்டு வர. யூஎஸ்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருந்துச்சு. யாருக்காக படம் பார்க்க வந்தீங்க? சிவகார்த்திகேயன் மூவி. ஸ்ரீலீலா ரோல் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? அதான் ஸ்ரீலீலா ரோல் நல்லா இருந்துச்சு. படமா உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? படமா ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, நல்லா போர் அடிக்காம நல்லா கொண்டு போயிட்டாங்க. எஸ்கே ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? ஜெயம் ரவி வில்லன் அவ்வளோ இம்பாக்ட் இல்லை, ஆனால் எஸ்கே ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அவங்கள பற்றி காமிச்சிருக்கலாம், அவ்வளோ காமிக்கல. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல இப்போ புதுசா சொல்ல வேண்டிய விஷயத்தை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. எமோஷன்ஸ் ஏதாவது கனெக்ட் ஆச்சா? எமோஷன்ஸ் பெருசாக கனெக்ட் ஆச்சு. அதர்வா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நல்லா சூட் ஆயிருந்துச்சு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. ஆமா, இல்ல இது நல்லா இருக்கு, அவங்களுக்கு சூட் ஆகுது. ஆக்சுவலி நல்லா பவர்ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸ்ரீலீலா அதான் அவங்க டான்ஸ் அண்ட் சாங் அந்த நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா இருக்கும். எதனாலனா மூவிலேயே ஒரு இம்பாக்ட் இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்து இங்கிலீஷ் அஃபிஷியல் லாங்குவேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல கிளியரா காமிச்சிருக்காங்க. அதான் இதுல பார்த்துருக்கோம். நல்லா இருந்துச்சு. விண்டேஜ், எஸ்கே, அதர்வா 2 பேருமே நல்லா இருந்தாங்க.
ஃபேமிலி மூவி தான், ஃபேமிலியும் பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு செலிப்ரேஷன் பண்ணி ஒரு படம் பார்க்கலாம்னு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கோம். அந்த செலிப்ரேஷன் இதுல இருந்துச்சா இல்ல தளபதி படம் வரலன்னு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. தளபதி மூவி வரலன்னு ஆப்வியஸ்லி அது வந்து கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஓகே, இது வந்து ஒரு தனி படமா பாருங்க, அதோட கம்பேர் பண்ணாம இது தனி படமா நல்லா இருக்கு. இல்ல இந்த படம் வந்து ஒரு குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி அந்த மாதிரி டைம்ல வர வேண்டிய படம் தான். இந்த பொங்கலுக்காக இந்த படம் பார்க்கலாம். பொங்கலுக்காக பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு படம் பாருங்க. என்ன சொல்ல வராங்க? அதுதான் ஹிந்தி திணிப்புக்கு நாங்கள் எதிர்ப்பு இல்லை, ஹிந்திக்கு நாங்கள் வரவேற்பு தான் கொடுக்குறோம் அப்படின்றத ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. லவ் போர்ஷன்ஸ் மட்டும் எடுத்திருந்தா படம் இன்னும் நல்லா இருக்கும். மற்றபடி ஓவராலாக ரொம்ப 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 திணிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆமாம், ஏன்னா ரொம்ப ரொம்ப போல்ட் திணிப்பு. பண்ற இடத்துல ஆமா. தேவையானது இருந்துச்சு. ரொம்ப திணிப்பு. யாரோட ஆக்டிங்? எல்லாருமே நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலாக ஜெயம் ரவி வில்லன் ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சிவகார்த்திகேயன் முன்மன் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர் மூவி ப்ரோ. நெகட்டிவ் ரிவ்யூலாம் நம்ம பார்த்தீங்க, நம்ம மஸ்ட் வாட்ச் தேட்டர் பாருங்க. இது அதர் தம்பியா இருந்துச்சு. அவருக்கு கொஞ்சம் கம்மி போர்ஷன்ஸ் தான் இருந்தாலும் நல்லா பண்ணியிருந்தாரு. வேற ஏதாவது கேம்பியஸ்? கேமியோஸ் ஒரு 2 வந்திருக்கு, சர்ப்ரைஸ் தான். அதை நீங்கள் பாருங்க. ஒரு நாள் சூப்பராக இருக்கு.